ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெயில் டைம் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா வடகம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை டைம் அந்தமாரி டயத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த வடகத்தை வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டோம்னா எந்த தொட்டுக்குமே தேவை இருக்காது. அதுக்காக தான் வந்து இப்போ வடகங்கிறது நம்ம வந்து ரெடி பண்ணுறது. அந்த வடகத்துக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ 1 கிலோ பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா பச்சரிசி பாதியும் புழுங்கரிசி பாதியும் வந்து எடுத்துக்கலாம். அது இல்லாமல் அந்த 1 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து 100லேருந்து 150 ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இல்லை வந்து இன்னும் கடுகடுப்பாக வேணும், கொஞ்சம் வடகம் வந்து நல்லா அழுத்தமாக வேணும், நல்லா அதை மொறு மொறுன்னு இருக்கும் அப்படின்னா ஜவ்வரிசி வந்து 1 கிலோவுக்கு வந்து 1/4 கிலோ ஜவ்வரிசியும் போட்டுக்கலாம். போட்ட பிறகு போட்டுட்டு அதுக்கு தேவையான வந்து பச்சை மிளகா, ஜீரகம் இதெல்லாம் வந்து போட்டு அரைச்சி அதுக்கு தேவையான உப்புலாம் போட்டு அந்த மாவுலையும் அரைச்சி நல்லா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படின்னா நல்லா அரிசி மாவு நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாவோட ரொம்ப நைஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து அச்சில் ஊற்றுறப்ப நல்லா உங்களுக்கு கெட்டித்தன்மை இல்லாமல் வரும். நல்லா காய்ச்சின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் அது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சில பேருக்கு வந்து கை கால் வலி வந்து இருக்கும். பிரண்டை வந்து ஒரு சில பேரால் வந்து அது டேஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சும்மா சாப்பிட்றது வந்து துவையல் மாரி சாப்பிட்றதுக்கு ஒரு சில பேரால் முடியாது. அதுக்கு என்ன மாற்றான்னு பார்த்திங்கன்னா, நம்ம வடகம் செய்கிறதுலையே கொழுந்தா ஒரு 4 இனுக்கு பிச்சு அந்த நீங்கள் மாவை அரைக்கிறதுலே போட்டு அந்த பிரண்டையை நீங்கள் அரைச்சியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா படிப்படியாக வந்து உங்களுக்கு அந்த மூட்டு வலி பிரச்சனை, கை கால் வலி பிரச்சனை, கால்சியம் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிப்படியாகவும் குறையும். இந்த இந்த பிரண்டை சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெஞ்சு கரிப்பு வந்து வராது. சாதாரண வடகம் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா ஒரு 4-5 ஒரு 10க்கு மேலே நம்ம வந்து ஒரு கப்புக்கு மேலே நம்ம வந்து வடகம் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கு நெஞ்சு கரிப்பு இருக்கும். இந்த நெஞ்சு கரிப்புலாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை வந்து நம்மளுக்கு அவ்வளோ நல்லது செய்யும். அது வெந்த பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரண்டியாலையும் ஊற்றலாம், அச்சில் ஊற்றி விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு நாள் 2 நாள் காய விட்டு எடுத்திங்கன்னா வடகம் ரெடி.